ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் பிளாகர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவறது சறுக்கிறது, அப்புறம் வந்து பாறைக்கு இடுக்கில் வந்து உருள்றது, கரணம் தப்பினால் மரணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த வீடியோஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடம் தான். எந்த இடம்னா நான் நெத்தியில் நாமம் போட்டிருக்கிறத பார்த்தாலே தெரிய வேணாமா, நம்ம பெருமாள் முடிக்கிட்டாங்க வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாதை தான் இங்கே போயிட்டுருக்காங்க பாருங்க மேலே. சரி வாங்க போகலாம். இன்னும் நிறைய தூரம் ஏறணுங்க. அதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல செங்குத்தான மலைங்க இது, பயங்கர செங்குத்தாக இருக்குது. ஏறும் போது குச்சி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிங்கிரி மலை மாதிரி இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மலையில் போன அந்த பாதை இருக்கு இல்லையா, மலையில் நடந்திருப்பாங்கல்ல அந்த பாதை, அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் இந்த மலைக்கு மேலே ஏறுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆமாம், செம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் பார்த்து இந்த பக்கம் போங்க, நாங்கள் வந்து வெளியில். கிட்டத்தட்ட இப்போ தான் பாதி மலை ஏறி இருக்கோங்க. செம்மாயிட்டுங்க. ஸோ சொல்லப்போனால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புளோட ஏரியாஸ் ஃபுல்லாக. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலமாக குடியிருக்கிறவங்க. செம்மாயிட்டு வந்திருக்கோம். இன்னும் போகணும் ஏமாப்பில். சரி வாங்க போகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 மலை ஏறிட்டோங்க. 1.5 மலை ஏறிட்டு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தூரம் வந்து இருக்கோம். ஸோ எனக்கு அந்த பக்கம் ஒரு செம்ம வியூ பாயிண்ட் இருக்கு, இல்லைங்க காட்டுறேன். மேலே போயிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் இந்த பார்க்கிங், அந்த பார்க்கிங் கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே ஏறி வந்திருக்கோம் மேலே. கிட்டத்தட்ட விறுவிறுக்க இவ்வளோ தூரம் ஏறி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷனை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்குமா அப்படிங்கும் போதே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது. செம்மையாக இருக்குது, சொல்லப்போனால் செம்மையாக இருக்குது. ஸோ எங்கன்னா அந்த சூரியன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகம் மறைச்சி பாதி தூரம் வெயில், பாதி தூரம் அந்த ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு கருப்பாக ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது சொல்லப்போனால்.
அவ்வளோதான். இன்னும் காற்று எதுவும் அடிக்கலைங்க. காற்று ஏதாச்சும் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் காற்று எதுவும் இல்லை, அப்படியே மீடியமாக இருக்குது சொல்லப்போனால். அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வெயில் அடிக்குது, இந்த இடத்துலலாம் கருப்பு கருப்பாக இருக்கா. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வெயிலை வந்து மேகம் மறைக்குதுங்க. மேகம் மறைச்சி பாதி தூரத்துக்கு வந்து அந்த கருப்பு கலர்லேயும் பாதி தூரத்தில் அந்த வெயிலும் தெரியுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேலேருந்து அந்த மலையிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது இடமே. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது அனுபவங்கள். ஸோ நல்லா இருக்குது. ட்ரெக்கிங் வர்றதும் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மாப்பிள்ளை இதில் ஏறி வராத மாப்பிள்ளை. ஆமாண்டா. மறையாடு பரம்பரைடா, எல்லாம் பாறையில் தான் காலை வச்சு ஏறுவோம். ஒரு 20 படியிலே நான் போய் காட்டுப்படுது. நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை சாப்பாடை வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. சரிண்ணா, கிளம்பல, கொஞ்சம் இலைப்பாரிட்டு இருக்கோம். செரிமானம் ஆகிற வரைக்கும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நடந்து போவோம். திருப்பி பசி எடுத்தோன்னே இன்னொரு அது என்ன புளி சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கோம். அந்த பார்சலையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அந்த பக்கம் இன்னும் அந்த கீழே பார்த்த மாதிரியே அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல் ஓப்பன் வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ நில்லுங்க காட்டுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளியங்கிரியெல்லாம் 2-3 டைம் போயிட்டு அதுக்கப்புறமா போனாட்டிக்கு இந்த மலையில் இது இருக்கோ அடுத்த மலையில் அது இருக்குன்னு தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறங்காட்டிக்கு அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கே ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மலை ஏறிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. ஆனால் வெள்ளியங்கிரி மலை கூட திருநீர் மலை அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த மலையில் எந்த மலை ஃப்ளாட்டாக போகுது, எது வந்துட்டு பாறையாக இருக்குது, எதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறுகலான ரோடு போகுது, அந்த எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அது கொஞ்சம் மோசமாக இருக்குது. மோசம்னா ஏறும்போது எல்லாருமே ஏறுறாங்க, சின்ன பசங்க, வயசானவங்க, பொண்ணுங்க எல்லாருமே ஏறாங்க. வெள்ளியங்கிரி மாதிரி பொண்ணுங்களாம் ஏறலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஏறுறாங்க. ஸோ நமக்கு வெளில இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏறி இறங்கிடலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தாராளமாக வரலாம். அதுக்குன்றதுக்காக பாதியிலே கிவ் அப் ஆகுறவங்கள மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே கிவ் அப் ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெம்பான ஆளுங்களை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. இது ட்ரெக்கிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம், சொர்க்கம் தான். ஆமாம், அது வேணா உண்மைதான். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது சொல்ல போனால். இடம் வந்துட்டு போகலாம். வருஷத்தில் ஒரு 4 நாள் சனிக்கிழமை என்னமோ ஓப்பன் பண்ணுவாங்க, அதுவும் புரட்டாசி மாதம் மட்டும்தான். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கடைசி வார சனிக்கிழமையாச்சும் நம்ம வந்து ஏறி பார்த்தணுன்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது, கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதுனால கால் வலிக்கிறன்ற ஒரு காரணத்தினால ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே என்னன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் மாப்பிள்ள வந்திருப்போம், ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அது பேர் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ரைபல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாமி தான் அந்த பெருமாள் கோவில். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பிடுவாங்க. அது போக இப்போ மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சனால நிறைய பேர் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புது இடத்த வந்து அன்லாக் பண்ணனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நம்மளும் ஒரு பங்கு வகிச்சிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் வந்தாலும் சரி இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒஸ்டாக்கிறாதீங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக்கை போடுறது, இயற்கைக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு போகலாம், உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். மலை ஏறுற மாதிரியும் இருக்காது, இறங்கின மாதிரியும் இருக்காது. ஆனால் நாங்கள் இன்னும் ஏறவே இல்லை, இருந்தாலும் அது சொல்லக்கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே, மேலே போய் மீட் பண்ணலாம். ஏற ஆரம்பிப்போமா? ரெஸ்ட்டை போட்டு கிளம்பிட்டோங்க. சரி, ஓகே, மேலே அப்படியே நடந்துக்கிட்டே பேசுவோம். வாங்க போகலாம். எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழையே பெஞ்சாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது மழை பெய்யும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நினச்ச மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு.
நாங்களும் அந்த பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே, மேலே ஏறுவோம். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் போகணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த வழுக்கிற பாறையில் தான் இருக்குது. ஸோ அந்த பாறை வழுக்கும், மழை பெய்யறதுனால ரொம்ப அதிகமாக வழுக்கும். அது ஈரமானனால ஓவராக வழுக்குது. ஏன்னா சரி ஓகே, ஏன்னா பாறையில் வந்து நம்மளால் வீடியோ கையில் பிடிச்சி எடுக்க முடியாது. நம்ம அங்கே இறங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் வந்து இப்படி ஏறி வரணுங்க. கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. இங்கே இருந்து அப்படியே போகுது. மழை பெஞ்சனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையெல்லாம் வழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, வழுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. படம் மாப்பிள்ள. ஸோ ஃபைனலாக அந்த பாறையிலேருந்து வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகணும். இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. இடம் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஸ்கிட் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் கால் வழுக்குது. ஆனால் நம்ம வெறுங்காலில் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக போச்சுங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு பார்த்துக்கலாம். இங்கேருந்து கிளம்பி இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா இங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போகணுங்க. அந்த சைடு அப்படியே போய் அந்த மலைக்கு போகணும். அந்த மலையை தாண்டி போகணும். சரி வாங்க போகலாம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் அதெல்லாம் தாண்டி போகணும். அப்போ தான் அந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஏறி அப்படியே இந்த மலை வழியாக போய் அந்த மலையோட உச்சிக்கு போகணுங்க. உச்சிக்கு போகணும். ஸோ அங்கே வந்து பொதுமக்கள்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகணும். சரி வாங்க போகலாம். இன்னும் வந்து இந்த பயணம் வந்து முடியல. 3 கிலோமீட்டருங்கிறது எனக்கு ஏதோ 30 கிலோமீட்டர் மாதிரி தெரியுது. போக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை காட்டுறேன். சரி வெயிட் பண்ணுங்கள், போகலாம். மூஞ்செல்லாம் வேர்த்து போச்சுங்க, முடியல, செம்ம மூச்சு வாங்குது. சரி ஓகே, கண்டினியூவாக வந்து வீடியோ பாருங்கள். இன்னும் போகலாம். இன்னும் இந்த பக்கம் போய் இதிலேருந்து இந்த புல் மாதிரி இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு அப்படியே அங்கேருந்து மேலே ஏறணுங்க. ஸோ இப்படி தான் போகணும். சரி வாங்க போகலாம். இருக்கிற இடத்துல இருந்து ஒரு செம்ம வியூ இருக்குங்க. இல்லைங்க காட்டுறேன். இதாங்க அந்த வியூ. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, பயங்கரமாக இருக்குங்க. நம்ம என்னங்க கீழே வியூ பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தா ஊரே தெரியுது. அவ்வளோ பெரிய மலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக மறைச்சி அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம், பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த சீசன் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல். ஃபேமிலியோடு வரலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இந்த வாட்ரு பாட்டிலு, அப்புறம் வேறு என்ன தேவையான திங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த பக்கம் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணம் இந்த மலையை நோக்கி தான் இருக்குது. சரி ஓகே வாங்க போகலாம். ஆப்போசிட்டில் இருக்க அந்த மலைக்கு போனோம்னா அங்கே தான் பெருமாள் இருக்கார். ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். செம்ம மிஸ்ட் அடிக்குதுங்க பாருங்கள், செம்மையாக வந்துட்டுருக்கு. அங்கிட்டிருந்து வந்து மணி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12:20க்கு செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இதே நம்ம ஊரில் மொட்டை வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க, இன்னும் நிறைய இருக்குது, போய் பார்ப்போம். எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் இந்த மலை ஏறணும். இந்த மலை ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெருமாள் வந்து தரிசனம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்களும் போயிட்டுருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவில் இருந்து எங்கள் கூட வந்து பெருமாளை தரிசிங்க. வாங்க போகலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அந்த கடைசி மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையோட டாப்பில் இருந்து அந்த பக்கம் ஒரு 50 மீட்டரில் போனோம்னா பெருமாள் வந்து அங்கே தான் இருக்காராமா. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து பெருமாள் முடியை நெருங்கிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க, மனம் தளராமல் நடந்து போகலாம். கண்டிப்பாக வந்து பெருமாள் நம்மளுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை காட்டுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். இந்த மலை இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் கூட செங்குத்தாக இருக்குங்க. அதுதான் நல்லா செங்குத்தாக போகுது பாருங்கள், எப்படி செங்குத்தாக போகுதுன்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாதிரி தான் ஏறி ஆகணும். சரி வாங்க ஏறுவோம். நண்பர்களே, அங்கேருந்து அப்படியே நடந்து வந்து இன்னும் இவ்வளோ தூரம் போகணும். இன்னும் மேலே போகணும். அந்த பாறைக்கு மேலெலாம் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் பசங்க, அந்த இடத்துக்கிட்ட போகணும். ஸோ வாங்க மேலே போகலாம். செம்ம செங்குத்தாக போகுதுங்க போக போக. அங்கேருந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மலை வந்து சர்ஃபேஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம செங்குத்தாக போகுது. சரி மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், இங்கெல்லாம் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அடுத்து அப்படியே இங்கே தான் வருதுன்னு நினைக்கிற மழை. இங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம போகணும், இவ்வளோ தூரம் போகணும். இதுதாங்க நம்ம கீழேருந்து பார்த்துட்டு இருந்த பாறையெல்லாம் இது. போனால் செம்ம ஆயிட்டுங்க. சரி வாங்க போகலாம். இந்த வழியில் போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் பெருமாளை பார்த்துடலாம். சரி வாங்க போகலாம். இங்கே வந்து பிரமிப்பாக பார்க்கும்போது தான் தெரியுது, இன்னும் கோயிலுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே போயிட்டு அங்கேருந்து அந்த படுத்து பாறைக்கு வெளியாக போந்து அந்த பக்கம் போகணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் நிறையா ஊர், அந்த சிட்டி, அந்த பிளேஸ் எல்லாம் தெரியுதுங்க. ஸோ என்ன ஏரியான்றது தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹைட்டு, அநியாயத்துக்கு ஹைட்டு. சரி வாங்க, இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் தான். ஸோ ரொம்ப நேரம் பயணத்துக்கு பிறகு பக்கத்தில் வந்துட்டோங்க. ஸோ இதுக்குள்ளே தாங்க போகணும். வாங்க போகலாம். அவங்களோட போய் ஜாயின் பண்ண. மழை வேறு பெஞ்சனால கொஞ்சம் இடம்லாம் ரொம்ப வழுக்குதுங்க. இங்கே பெய்யலை, பட் ஆனால் கீழே போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சு, அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வழுக்கத்தான் செய்யும். பார்த்து பொறுமையாக போய்க்க வேண்டியதான். சரி வாங்க கோயிலுக்கிட்ட போயிட்டு பார்ப்போம். செம்ம கூட்டங்க, சனிக்கிழமைங்கிறனால பயங்கர கூட்டமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்காப்புல பெருமாள். வாங்க, அப்பாடா ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோங்க. சங்கோதர சத்தம் கேட்குதா? இங்கே தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்கார் பெருமாள். 3 மலை தாண்டி 3வது மலையில் குடியிருக்கிற பெருமாளை பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோங்க. பூஜை உச்சிக்கால பூஜைன்னு நினைக்கிறேன். இல்லை, எப்போயுமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட்டு சனிக்கிழமை இல்லையா? ஸோ அதனால் செம்ம இதாக இருக்குது. செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது.
ஸோ இவர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்முடி பெருமாள் கோவில், சாரி மேல்முடிங்கிற பெருமாள் சாமி இது வந்து இவர். ஸோ இந்த பாறைக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கார். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு 3 மலை தாண்டி நம்ம இந்த சாமியை வந்து கும்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோங்க. ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும். 4.5 மணி நேரம் கழித்து நம்ம மலையை ரீச் பண்ணி நம்ம நடுவில் வந்து பிரேக்கெல்லாம் எடுத்தோம். அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகி போயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, வந்து பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் அடுத்த சீசனில் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, சாமியை நல்லா வேண்டிட்டு போங்க. சாமியை ஃபைனலாக பார்த்துட்டோங்க. இவர் தான் அந்த பெருமாள். ஸோ வந்து பெருமாளோடைய முடி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது. ஸோ அதனால் பெருமாள் முடின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரி உலக அளந்த பெருமாள் வந்து உலக அளந்துட்டு வந்து இங்கே பயணிக்கிற ஒரு டயர் இந்த இடத்துல இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில ஃபுல்லா. அப்போ வந்து தலை வந்து மேல்முடி, மார்பு வந்து இங்க, வயிறு வந்து பாலமலைன்னு பெருநாயக்கம்பாளத்துக்கிட்ட ஒன்று இருக்கு. கால் வந்து காரமடை. அவரோட மொத்தம் அதான் இந்த இடத்துல சர்பம் இருக்கும் பாருங்க, இது மேல வந்து சர்பம், இது ஃபுல்லா அந்த மேல இருக்கு. அவர் அந்த ஒவ்வொரு பாகமா சயனிச்சிருக்காரு. தலை, கால், வயிறு, உடம்பு அப்படியே வந்துட்டு இங்க தொடங்கி அங்க மேல்முடியில தொடங்கி நீட்டி காரமடை வரைக்கும் படுத்திருக்காரு. இது அவரோட மார்பு பகுதி. அடுத்தது வந்து வயிறு பகுதி, பாதம் வந்து காரமடை, அப்படி சயனிச்சு நீட்டா படுத்திருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இது வந்து பெருமாள் முடி, அந்த பெருமாளுடைய நெஞ்சு பகுதிங்களாமாங்க. ஸோ இந்த இடம் இது வந்து நெஞ்சு பகுதி. இந்த பெருமாள் முடி மலையோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெஞ்சு பகுதி. இங்கேருந்து காரமடை வரைக்கும் படுத்திருக்காருங்களாமா. ஸோ இது வந்து நெஞ்சு பகுதியாக வந்து சாமி கும்பிட்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதி இருக்கும் பெருமாளுடையது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது வந்து நெஞ்சு பகுதிங்களாமாங்க. நல்லா வேண்டிக்கோங்க. சரி வாங்க கிளம்பலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் முடியில் வந்து நாமத்தை போட்டு பெருமாளை பார்த்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி புரட்டாசி வந்து சிறப்பாக முடிஞ்சு. இன்னும் கீழே போகணும். கீழே போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிக்கணும். தம்பி ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஹாய். வேவரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடுக்கில் வந்து போக போகிறோம். சரி வாங்க போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்தான இடுக்கு. ஸோ இதில் வந்து படுத்துக்கிட்டே போகணும். நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க போகிறதுக்காக. சரி நம்மளும் போகலாம். இங்கே பாருங்க, படுத்துட்டு போயிட்டுருக்கு, முட்டி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் முடியிலே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பாறை இடுக்குள்ள தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நானும் என் நண்பனும். சரி ஓகே வாங்க போகலாம். அந்த கட்டு தானே? ஆமாம் ரைட் ஹவுஸ். உள்ள அந்த ஐஸ்வர்யா கோயில் ஒன்று இருக்கு. இவ்வளோதான் கேப்பு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். கொஞ்சம் சரிஞ்சோம்னா இந்த கீழே போயிடும். வேற ஒன்றும் இல்லை, அதனால தான் அந்த சைடு போகக்கூடாது, அப்படியே இந்த சைடே போயிடும். இப்போ தாங்க ஃபைனல் இதே இருக்குது, படுத்துக்கிட்டு போக போகிறோம் அடுத்து. இப்போ பாருங்க, ஓகே பாருங்க சிறுவர்கள்லாம் எப்படி போயிட்டு சரி வாங்க போலாம். ஆபத்தான இந்த பாறை பகுதி படுத்துக்கிட்டு ஒன் சைடா போனோம். ஒன் சைடா இப்படி வாடா, இப்படி வரலாம்டா, ஒன் சைடா வாடா.
கரணம் தப்பினால் மரணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 அடி இருக்குங்க, 30 அடி 40 அடி இருக்கும். முடியலடா சாமி. வெற்றி வெற்றி. என்ன பண்றீங்க? எப்படியும் இந்த பாறை இடுக்குலேருந்து வந்தாச்சு, மாப்பிள்ளையும் வந்துட்டாப்ல. சரி வாங்க போகலாம். அதுக்குள்ள கீழே பார்த்து வாடா, ஃபோனை பார்த்துறாதா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கீழே போகிற வீடியோ தான் அதிகமாக இருக்கும். சரி இணைந்திருங்கள் வீடியோவில். நம்மளும் அந்த பெருமாள் முடியிலேருந்து கிளம்பிட்டோங்க. சரி வாங்க கீழே போயிட்டு மீட் பண்ணலாம். ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் முடி மலையை வந்து இறங்கி விட்டோம். அங்கே தான் இறங்கியிருக்கோம், அந்த ஒரு மலையை மட்டும்தான். ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மலை இறங்கணும். இறங்கிட்டு கீழே போயிட்டு பார்ப்போம், ஓகேவா? சரி அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இறங்கி முடிச்சாச்சு. தட்டை உடையுடன் புளிசோறு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். காலையிலையும் புளி சாப்பாடு தான், இப்போயும் புளி சாப்பாடு தான். புளி சாப்பாடு கட்டிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க. காசு மிச்சம். நம்ம எதுக்கு நம்ம போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும்? அந்த காசுக்கு நம்ம பாட்டில் புளி சாப்பாடு கட்டிட்டு வந்தோம்னா செலவு மிச்சம், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால தான் சரி அப்படியே பேசிட்டே சாப்பிடுவோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரெயின் கோட்டு. எதுக்காக இந்த புரட்டாசி டைமில் வந்து இங்கே வந்து சனிக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் வந்து ரொம்ப ரெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, தடி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. குச்சி இல்லாமல் வந்துடாதீங்க. குச்சி தான் உங்களுடைய நண்பன். மலை ஏறும் பொழுது குச்சி உதவி எப்பயுமே முக்கியம். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவாக அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிச்சு. அந்த முக்காமலை இறங்குற வரைக்கும் வெயில் அடிச்சிச்சு. முக்காமலை இறங்கினோடனே அடுத்த காமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் மூடிடுச்சு. இப்போ அடுத்த மழை பெய்ய போகுது. அதுதான் நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க, தெரியுதா? அந்த கருப்பு மேகங்கள். அது வந்து அடுத்த மேகம் அடுத்த மழை வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அடிச்சிச்சுன்னா ஓட வேண்டியதான். அதுக்குள்ளே சாப்பிட்ருக்கணும். அதனால தான் அவதியாக சாப்பிட்றோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மாப்பிள்ள, நம்ம இப்போ ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் போகிறோம்னா வச்சுக்குவேன், எப்பயுமே இந்த சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போயிடணும். அந்த இது பார்க்கக்கூடாது. எப்படின்னா ப்ரெஸ்டீஜ் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா வச்சுக்குவேன், கலக்கலான்னு உட்காந்து பேச முடியாது. இதே நீ ஒரு கோயிலுக்கே போகிற, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும். எப்படின்னா இடங்க, அதாவது மரத்துக்கு கீழே இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு, அது ஒரு சின்ன மெமரி மாதிரி. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அடுத்த டைம் நம்ம போகும்போது வந்து சொல்லுவோம், இங்கே தாண்டா போன வருஷம் நாங்களாம் இங்கே, நானும் உங்கள் அம்மாவும் இங்கே தாண்டா உட்காந்து சாப்பிட்டோம், இங்கே தாண்டா வந்தோம், அப்படி இப்படி நம்ம வந்து அந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜை பார்க்காதீங்க, ஃபேமிலியோட சந்தோஷத்தை பாருங்கள். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்தோடு வந்து இந்த அது என்ன வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிளாகர் நவீன். வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள் முடியை ஏறி முடிச்சிட்டோம். என்னடா தலையெல்லாம் கண்பரகுலமாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் கலாய்க்காதீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். ரெயின் கோட்டு போட்டுமா நனைஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரெயின் கோட்டு போட்டுமே நனைஞ்சிட்டோம். மழையும் சேர்ந்து இறங்கியாச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலிக்கு இவ்வளோ நேரமாக நம்ம கால்கள்லாம் பாருங்கள் கொஞ்சம் எப்படி கருகருன்னு இருக்குதா. ஸோ ஒன்றும் இல்லை, மலையில் இறங்கும் போது கொஞ்சம் மழை ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரோடு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏபிஎஸ் அடித்தாலும் பரவாயில்ல, டிஸ்க் அடித்தாலும் பரவாயில்ல, அவ்வளோதான் பொத்துன்னு விடுக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலமையில் நாங்கள் வந்து சேஃபாக கீழே இறங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் vlogger. ஓகேவா, உங்களுக்காக இவ்வளோ பாடுபட்டு உழைக்கிறேன். தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணாமல் போயிடாதீங்க, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ நண்பர்களே, நம்ம என்றைக்குமே கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நில்லுங்க காட்டுறேன். அதோ தெரிகிறதா ஒரு மொட்டை பாறை, அந்த பாறையில் நடந்து வந்து அப்படியே இந்த மலையிலலாம் கடந்து வந்து அப்படியே கீழே இறங்கியிருக்கோம். இறங்கி வந்து ரூட்டை மாறிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி நம்ம வண்டி இருக்க இடத்துக்கு போக போகிறோம். சரி வாங்க போகலாம்.